ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தான் தனுசு ராசி. மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னாடி ஓட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கக்கூடும். நட்புக்கும் குணத்திற்கும் மட்டுமே மரியாதை கொடுப்பீங்க. மிகப்பெரிய செல்வேந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்து விட்டாங்க அப்படின்னா அவரை அறவே ஒதுக்கி விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் கிடைக்கும். சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் இருப்பதால் மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு நீங்கள் சென்று வருவதன் மூலமாக மற்றும் சித்தர்களின் வழிபாட்டு மூலமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு கோதாண்ட குரு என்று அழைப்பாங்க. எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. மேலும் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலைமை திருப்புட்குழி ஆகும். மேலும் திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. மேலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் பட்டதை அப்படியே பேசிடுவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா மனசில் பட்ட எல்லா விஷயத்தையுமே மற்றவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்ற தெரியாமலே அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தான் வயசானாலுமே இவங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது குழந்தைத்தனமாக தான் இருக்கும். சுட்டித்தனமாக தான் இவங்க நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சுற்றி இருக்கிற இடத்துல எப்பயுமே நகைச்சுவை உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். சிரிப்பு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்தளவுக்கு எல்லாத்தையுமே மகிழ்ச்சியோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கீழே இறக்கி கூட இவங்க பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக தான் இந்த தனுசு ராசினியர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இன்னொரு வேலைக்கு போகவே மாட்டாங்க. டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போவாங்க. நீங்கள் என்னதான் அவங்கக்கிட்ட நல்லா பேசினாலும் அவங்களுடைய வேலையில் அவங்க குறிக்கோளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும், மேலும் இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதம் நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம், பூரணம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டிருக்கு. மேலும் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இந்த காலகட்டத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுது. மேலும் உங்கள் ராசியை பார்ப்பதால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 3வது இடத்துல சனியும் ராகவும் இருக்காங்க. மேலும் வருட கிரகங்கள் அனைத்துமே நல்ல நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முயற்சி ஸ்தானத்தில் மறைவில் அசுப கிரகங்கள் இருப்பது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அளவிலான முயற்சியை செய்ய வைக்கும். அதன் மூலமாக அதிக அளவிலான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ராசியை குருவே பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். தீர்க்கமான சிந்தனை ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டாகும். 5வது இடத்துல சுக்கிரனும் 6ஆம் இடத்துல மற்றும் 12வது இடத்துல இருப்பதால் கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக ஏற்றம் கிடைக்குங்க. அதே போல் 9வது இடத்துல மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதி இருப்பது நன்மை ஏற்படுத்தும். குழந்தைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். அவர்களின் மேற்படிப்பு நல்லபடியாக அமையும். நீங்கள் மேற்படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சப்தமாத்தி என்னும் சொல்லக்கூடிய இடத்துல 9வது அதிபதியாக இருப்பதால் எதிர்பாலினத்தாரால் ஏற்றம் கிடைக்குங்க. மேலும் சூரியன் சப்தமத்தில் குருவோடு சேர்ந்திருப்பது நல்லது. ஆட்சி பெற்ற புதன் 7வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் இந்த 3 கிரகங்களும் இணைந்து அபரிவிதமான ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். கூட்டு தொழிலில் அபரிவிதமான வெற்றி கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் ஜூன் 22ஆம் தேதி 7வது அதிபதி 8ஆம் இடத்தில் போவதால் எதிர்பாலினத்தால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு உண்டாகும். பந்தயம், லாட்ரி மூலமாக திடீர் பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு ஜூன் 29ஆம் தேதி செல்வதால் புதிய கடன் அமைவது, உடல் நலத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 27 முதல் 29ஆம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் புதிய முயற்சிகள், புதிய பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆனி மாதமும் அமைஞ்சிருக்கு. 18ஆம் தேதிக்கு பிறகும் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியங்கள் அதிக அளவில் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் பெற்றுக் கொடுக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும். படிக்கும் மாணவர்களுக்கு நினைத்த இடத்துல மேல் படிப்புக்கு சீட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியிலே கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக மாணவர்களானவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடல் சார் தொழில், தங்க வியாபாரம், கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமாகவும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக ஆனி மாதமானது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, மேலும் இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது, இதனால் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க.
மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.